ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தனுசு ராசி நேயர்களுக்கு ஜூன் மாதம் 24ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் என்ன அப்படின்றத பற்றியும், கூடவே இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன, வழிபாடுகள் என்ன அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு கிரகங்களுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கம். இதை தான் கிரக நிலைகளுடைய பயிற்சி, கிரக பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கிரக பயிற்சி பார்த்திங்கன்னா 12 ராசிகளுக்குமே கண்டிப்பாக தாக்கங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் ஒரு சில ராசிக்கு பார்த்திங்கன்னா நல்ல பலன்களையும், ஒரு சில ராசிக்காரர்களுக்கு சவால்களையும் இல்லைனா அசுப பலன்களையும் கூட ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான விஷயங்களுக்கும் என்ன காரணமாக இருக்குது அப்படின்னா இந்த கிரக நிலைகள் தான். நவ கிரகங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு நல்லது நடக்கிறதும் கெட்டது நடக்கிறதும். அப்படி பார்க்கும் பொழுது இப்போ பார்த்திங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சூரிய பகவான் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு பிரவேசமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் நிறைய மாற்றங்களானது ஏற்பட போகுது. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களானது நடக்க போகுது. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அற்புதமான ஏற்றங்களானது இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட மனசு விட்டு பேசிடுங்க. அது ரொம்ப நல்லது. எதையுமே யோசிச்சுக்கிட்டே இருந்து துணைக்கிட்ட சொல்லாமல் வருத்தப்பட்டுட்டே இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமுமே கிடையவே கிடையாது. ஸோ வருத்தப்படுறதெல்லாம் விட்டுட்டு கலந்து பேசுங்க. ஸோ நல்லதோ கெட்டதோ பேசும்போது மட்டும்தான் நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் ஒருத்தருக்குள்ளே ஒன்று வச்சுட்டே இருக்கிறதுனால அது கடைசி வரைக்கும் யாருக்கும் தெரியாமலே போயிடும். அதனால் ஒரு விஷயங்களை நீங்கள் பேசணும் அப்படின்னு நினைக்கும்போது அதை பேசிடுங்க. தேவையில்லாமல் வீட்டுக்குள்ளே சண்டை போட்டுட்ருக்கிறது, சத்தம் போட்டுட்ருக்கிறது, இது எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு நீங்கள் சொல்கிறத கண்டிப்பாக துணை கேட்பாங்க. அப்படின்றதுனால தாராளமாக நீங்கள் பேச ஆரம்பிங்க. ஏன்னா எந்த விஷயங்களை நீங்கள் மறைக்கிறீங்களோ அது மறைக்க தான் உங்களுக்கு ஆபத்தானது. அது உங்களுடைய மனசை தான் சீர்குலைச்சிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு மனம் விட்டு பேசுங்க. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக இந்த டைம் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும். நிறைய ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆல்ரெடி குருவினுடைய பயிற்சியின் மூலமாக குரு பார்வை கிடச்சிருக்கு. ஸோ குருவுடைய பார்வை பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல கிடச்சிருக்கு. 12ஆம் இடத்துக்கும் 4ஆம் இடத்துக்கும் இருக்குது. அப்படிங்கும்போது அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களையும் நீங்கள் செய்துக்கோங்க. அது ரொம்ப நல்லது. உங்களுக்கு இதுதான் வேணும், இதுதான் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாத்தையுமே இந்த ஒரு வருஷத்தில் செய்யுங்க. அதுக்கான முயற்சிகளை எடுங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஃபேவராகவும் இருக்கும். ஒருவேளை வீட்டுக்கு நீங்கள் இன்டீரியர் டெக்கரேட் செய்கிறீங்க, இல்லைனா அத்தியாவசிய பொருட்களை மாற்றி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை பைக் வாங்குறீங்க, வண்டி மாற்றணும், வீடு மாறலாம், தனி கொடுத்தனம் போகலாம், இந்த மாதிரி எந்த முக்கியமான முடிவுகள் நீங்கள் எடுக்கிறதா இருந்தாலுமே அது எடுக்கக்கூடிய காலகட்டம் இதுவாகத்தான் இருக்கணும். அப்படின்ற மாதிரி இந்த டைமில் செஞ்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளால் தான் இதெல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ முன்னேற்றம் வேணும் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்துக்கு அப்படின்னா இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக பயன்படுத்துங்க. குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அந்யோன்யமாக இருக்கணும். அப்போ தான் அந்த குடும்பம் நல்லபடியாக இருக்கும். தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால அந்த குடும்பம் நல்ல வளர்ச்சி அடையாது. அதே போல் யாருக்கிட்டேயுமே தேவையில்லாமல் கோவப்படாதீங்க. தேவையான விஷயமா இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிங்க. கோபப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ கோபப்படாதீங்க, கத்தாதீங்க. இதெல்லாம் தவிர்த்துட்டு ரொம்ப அமைதியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய குடும்பத்துக்கும் நல்லது. மேலும் பார்த்திங்கன்னா முன்னாடி நடந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு அதை பேசாதீங்க. எப்போதுமே நடந்து முடிஞ்ச விஷயங்களை பேசுகிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால் நமக்கு வரக்கூடியது மனஸ்தாபங்களும் வருத்தங்களும் தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் மறக்க பாருங்கள். மனிதனுடைய இயல்பே மறக்கிறது தான். ஸோ அதை நிறைய பேர் செய்ய தவறுறதுனால தான் நிறைய பிரச்சனைகளானது போயிட்டுருக்கு. ஸோ இந்த காலகட்டங்களில் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதை உங்களுக்கான காலமாக அதை நீங்கள் மாற்ற வேண்டியது உங்களுடைய கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதை உங்களுக்கானதாக மாற்றிக்கோங்க. தொழிலாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், ஸோ எந்த விஷயம் நீங்கள் செய்தாலுமே கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது.
குருவுடைய பார்வை இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு கண்டிப்பா வந்து கெடுதல் நடக்கவே நடக்காது. நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். பயப்படாதீங்க. அது மட்டும் இல்லாம இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, நிறைய சுப விரயங்களானது ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அதாவது குருவினுடைய பார்வை இருக்கும் பொழுது நிச்சயமா சுப விஷயத்துக்கு தான் நீங்க செலவு பண்ற மாரி இருக்கும். தொழில், பணவரவு இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. குறிப்பா நீங்க சாப்பிடக்கூடிய உணவு விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ ரொம்ப வந்து அன்ஹெல்தியா வந்து சாப்பிடாதீங்க. அவுட் சைட் சாப்பிடாதீங்க. டைம் போயிட்டு சாப்பிட்றது, ஸோ சாப்பிடாமலே இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையும் வந்து கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. உணவு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா வயிறு சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் தவிர்க்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யும். ஏன்னா அஷ்டமத்தில் குரு இருக்கிறாரு, சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறாரு அப்படின்றதுனால சர்க்கரை, நீரிழிவு நோய் இது தொடர்பான பாதிப்புகளானது ஏற்படலாம். கவனமாக இருந்துக்கோங்க. அதே போல் உங்களுடைய உடலில் உறுப்புகள்லேயே பார்த்தீங்கன்னா காலில் தான் அதிகமாக பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பார்த்து கவனமாக இருக்கணும். நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் முயற்சியே பண்ணாமல் எதுவுமே வந்து கிடைக்காது. ஸோ கிரகநிலைகள் நல்லா இருக்கும் பொழுது நீங்கள் எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதற்கான முயற்சிகளை எடுத்து வைக்கும் பொழுது ஈஸியாக அதை வந்து அடைய முடியும். ஸோ அதெல்லாம் நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படின்னு பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கடைசி வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. ஒரு விதமான முயற்சிகளை நாம் தான் எடுத்து வைக்கணும். ஸோ வைக்கிறதுக்கும் ஒரு காலம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ உங்களுக்கு டைம் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா சிறப்பான ஒரு இடத்துக்கு வந்து போக முடியும். ஸோ 7வது இடத்துல சூரியன், புதன் எல்லாரும் வந்து இணைந்து இருக்கிறாங்க அப்படின்றதுனால கட்டாயமாக நல்ல வேலை கிடைக்கும். ஸோ வேலை வேணும்னு நினைக்கிறவங்க முயற்சி பண்ணிக்கோங்க. அதுலேயும் குறிப்பாக அரசு சார்ந்த தொடர்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அரசாங்க ரீதியாக ஏதாவது வாய்ப்புகளானது கிடைக்கலாம். அதனால் எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா இனி நடக்கக்கூடியது முழுக்க முழுக்க தனுசு ராசி நேயர்களே உங்களுக்கு பாசிட்டிவாக தான் நடக்க போகுது. ஸோ சூழ்நிலைகள் எல்லாமே வந்து பாசிட்டிவாக மாறக்கூடிய தருணத்தில் பகை இல்லாமல் இருந்துக்கோங்க. அது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பகை தான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசி நேர்களுடைய வாழ்க்கை துணை, அதாவது தனுசு ராசி வந்து ஆணாக இருக்கீங்க அப்படின்னா பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், அவங்க வாழ்க்கை துணைக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வாழ்க்கை துணைக்கு தான் வந்து உடல்நல பாதிப்புகளானது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண், பல், கால், வயிறு இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படலாம். ஸோ அவங்கள வந்து ரொம்ப நல்லபடியாக வந்து பார்த்துக்கோங்க. மேலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கடன் கொடுக்காமல் இருக்கணும். நீங்கள் யாருக்காக கடன் கொடுக்குறீங்களோ அப்போ வந்து நீங்கள் தான் வந்து பாதிப்படைவீங்க. ஸோ கடன் வந்து முழுக்க முழுக்க கொடுக்காமல் இருந்து பாருங்கள். அதுதான் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு 80% வந்து நல்லாவே இருக்குது. அது எல்லாமே நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்தும் தான். பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. பொருளாதார ரீதியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பிரச்சனையே கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த காலகட்டங்களில் பணவரவு ரொம்ப நல்லா இருக்குது, தொழில் நல்லா இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் நினைத்ததை வந்து அடைய முடியும். அதே போல் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசி நாதனே வந்து குரு தான். அவர் வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து கெடுபலன்கள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அஷ்டமஸ்தானத்தில் வந்து குரு இருக்கும் பொழுது உங்களுக்கு பாதிப்புகளை வந்து கொடுக்க மாட்டார். அதே மாதிரி பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்து இருக்கிறாரு, லாபஸ்தானத்தை வேற பார்க்குறாரு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு யோகம். அதாவது இந்த மாதிரி இருக்கிறது தொழிலில் லாபகரமான சூழ்நிலைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒருவேளை உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா பணியில் மட்டும் அப்பப்போ சின்ன சின்ன தப்புகள் ஆனது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவனமாக தான் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் பணி செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. கவனம் இல்லாமல் செய்யும் பொழுது அந்த இடத்துல பிரச்சனைகளும் தவறுகளும் வந்து ஏற்படுறது. ஸோ செல்வம், செல்வாக்கு இது எல்லாமே வந்து பெருகிறதுக்கான நேரமாக இருக்குது அப்படின்றதுனால அதற்குரிய முயற்சிகளை எல்லாம் தனுசு ராசி என்பர்களை நீங்கள் தான் வந்து எடுத்து வைக்கணும். ஸோ கவலைப்படாமல், எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுடைய பணியை நீங்கள் சிறப்பாக வந்து செய்யுங்க. அதற்கான நல்ல ஒரு பிரதிபலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. ஒருவேளை நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கொடுத்ததை நீங்கள் திருப்பி கேட்டீங்க அப்படின்னா அது வந்து பகையாயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் நினைத்து பயப்படாமல் கொடுத்ததை கேட்டு தானே ஆகணும். ஸோ கேட்டாவது வாங்கிக்கோங்க, அதுதான் நல்லது. அப்படியே விட்டீங்க அப்படின்னா அது திருப்பி வராமல் போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்போதுமே நீங்கள் உங்களை மீறி அதுக்கப்புறமா வேறு விஷயங்களை செய்யுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்றத பாருங்கள். உங்களுடைய பாதுகாப்பு எப்படி இருக்குது, உங்களுடைய பாதுகாப்பு கருதி தான் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கு நீங்கள் சேஃபாக இருக்கணும். அப்போ தான் மற்றவங்களுக்கு வந்து உதவுறதெல்லாம். முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்றதுனால தைரியமாக இருக்கலாம். அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்ததை விட சிறப்பாகவே இருக்கும். ஸோ நல்ல வளர்ச்சிகள்லாம் இருக்குது.
ஸோ செலவு அப்படின்னு பார்க்கும் பொழுது அப்பப்போ சுப செலவுகள் வரதான் செய்யும். முடிஞ்ச அளவுக்கு அது வந்து சுப செலவுகளாகவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுடைய குழந்தைங்களுடைய கல்விக்காக நீங்கள் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை குழந்தைங்கள வந்து இப்போ தான் வந்து அட்மிஷன் போகிறீங்க, இல்லை உயர்கல்விக்காக நீங்கள் வெளியில் அனுப்புகிறீங்க அப்படிங்கும்பொழுதுலாம் அதுக்கெல்லாம் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கல்வி ரீதியான செலவுகள் இந்த காலகட்டங்களில் இருக்குது. அதே போல் 7ஆம் இடத்துல புதன் வந்து ஆட்சி பெற்று சுக்கிரனோடு இணைவு பெற்று இருக்கிறாரு. ராசியை வேற பார்க்குறாரு அப்படின்றதுனால பயப்படவே பயப்படாதீங்க. உங்களுக்கு தைரியம் கிடைக்கும், தெம்பு கிடைக்கும், வைராகியமாக இருந்து உங்களுடைய காரியத்தை நீங்கள் சாதிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்டகாசமான டைமிங்காக இது இருக்குது. அதனால் எல்லா வாய்ப்புகளையும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி அரசியலில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ செல்வாக்கு ரொம்ப நல்லா இருக்குது. தனிப்பட்ட உதவிகளும் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்றவங்கள்ட்ட வந்து பேசக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உரிமையோட உங்களுடைய பேச்சு இருக்கிறது எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கும். மேலும் இந்த காலகட்டங்களில் நெருக்கடிகள் அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும். அதுவும் குறிப்பாக அரசு பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகாரிகள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவாவது நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானாதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ராசிநாதன் குருவை பார்க்குறாரு அப்படின்றதுனால நிச்சயமாக பொருளாதார வளர்ச்சி ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் வந்து நல்ல மேன்மை அடையிறதுக்கு நல்ல வழிகள் எல்லாம் பிறக்கும். அதனால் வாய்ப்பை எல்லாம் பயன்படுத்திக்கோங்க. இந்த காலகட்டங்களில் தொடர்ந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்காக முருகன் வழிபாடு செய்துக்கோங்க. தொடர்ந்து நீங்கள் முருகப்பெருமான வழிபாடுகள் செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும். மறக்காமல் முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பதிவில் நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இதெல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீக ரீதியான தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.